இப்போது மொத்தம் 17 யானைகள். இந்த சங்கடமான வழக்கை தீர்ப்பதற்காக மன்னர் தன்னுடைய யானை மீது ஏறி வருகிறார். இதனால் உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? இல்லை. மன்னர் தன்னுடைய யானையும் இதோடு சேர்த்து பிரித்துக் கொடுப்பதாக வைத்துக்கொள். உனக்கு ஒன்றும் மறுப்பில்லையே? இல்லை. முடியாது. மன்னரின் யானையை இதில் சேர்க்க விட முடியாது. பிரிக்கப்பட போவது 17 யானைகள் தான் சுவாமி. இப்போது மொத்தம் எத்தனை யானைகள்? 17 யானைகள் இல்லை, 18 யானைகள். இதில் மூத்தவனுக்கு சரிபாதி இல்லையா? ஆமா. அதாவது 9. பெற்றுக்கொள் 9. இரண்டாமவனுக்கு 3 1 பங்கு, அதாவது 6 இல்லையா? ஆமா. பெற்றுக்கொள் 6.